ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்கை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு பாசி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஃபங்கை, ஆல்கை இது ரெண்டுமே வந்து காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கானிசம். குளோரோஃபில்னாலே க்ரீன் கலர் பிக்மெண்டேஷன். ஸோ ஆல்கை கிட்ட குளோரோஃபில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபோட்டோசிந்தசிஸை பர்ஃபார்ம் பண்ணுமா. இப்போ ஒரு பிளான்ட்டுக்குள்ளே எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குதோ அதே மாதிரி இந்த ஆல்கை செல்குள்ளேயும் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நடக்கும். இதுக்கு மனசில் அப்படியே வந்து பிளான்ட்டுன்னு நினப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுது. நெக்ஸ்ட், இது அதிகமாக மாய்ஸ்ட் பிளேசஸ். நான் போட்டிருக்க எல்லா பாக்டீரியல் அண்ட் ஃபங்கை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் பற்றி போட்டிருக்க வீடியோஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஒரு மாய்ஸ்ட் செல் ஈரப்பதத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஸோ மழை பெஞ்சால் பாசி பிடிக்கும்ல, ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் பிளேசஸ் அண்ட் ஆட்டோட்ரோபிக்னு என்னது? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இதுக்கு மனசில் பிளான்ட்டுன்னு நினைப்பேன்னு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆட்டோட்ரோபிக். அதுவே அதோடய ஃபுட்டை மேக் பண்ணிக்கோமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகும்? ஒன்று ஃப்ராக்மெண்டேஷன் மூலயமா, இல்லை ஸ்போர்ஸ் க்ரியேட் பண்ணி அது மூலயமா ரீப்ரொடியூஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. க்ரீன் ஆல்கை, ப்ரௌன் ஆல்கை, ரெட் ஆல்கை, அந்த மாதிரி. க்ரீன் ஆல்கை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் இருக்கக்கூடியது க்ரீன் ஆல்கை. ப்ரௌன் ஆல்கை பார்த்தீங்க அப்படின்னா மெரெயின் வாட்டர்ஸு, அதில் தான் அதிகமாக எப்படி இருக்கும், ப்ரௌன் ஆல்கை இருக்கும். ரெட் ஆல்கையும் மெரெயின் வாட்டரில் தான் இருக்கும். அண்டு ரெட் ஆல்கை பார்த்திங்க அப்படின்னா இந்த அகார் பவுடர்லாம் இது பண்ணுவாங்க. இந்த மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அகார் பவுடர்லாம் மீடியம் நியூட்ரியன்ட் அகார் அதெல்லாம் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே ரெட் ஆல்கைலேருந்து எடுக்கிறாங்க. ரெட் ஆல்கை அப்படிங்கிறது மெரெயின் வாட்டரில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அது சின்னதாக ஒரு இன்ட்ரோக்காக கொடுத்துருக்கு டைப்ஸு. அண்ட் ஆஸ் யூஷுவல் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா செல் வால் இருக்கும். அதோட ஷேப் அண்ட் ரிஜிடிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக குளோரோபிளாஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ க்ரீன் கலர் குளோரோஃபில் கண்டெய்னிங் பிக்மெண்ட் அதுக்குள்ளே இருக்கும். அண்ட் நியூக்ளியஸ் இருக்கும், அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வச்சுக்கிறதுக்காக. சைட்டோபிளாசம் அதோடைய மெட்டபாலிக் ரியாக்ஷனை வந்து கரெக்டாக சர்க்குலேட் பண்ணுறதுக்காக அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன் ஆகக்கூடிய ஒரு இடம் அது. ஃப்ளாஜெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.